டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் காமு ஜான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார். சார், சமீபத்தில் பார்த்தோன்னா சோசியல் மீடியால ரொம்ப பரவலா இதா இருந்தது, அந்த அண்ணாமலை சவுக்கால அடிச்சுக்கிட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்வது என்பது இந்த இந்தியாவை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு அசிங்கமாக இருப்பது அவரே அடித்துக் கொள்வது போல் எங்களுக்கு தோன்றுகிறது. இப்போது பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுடைய பிரச்சனையை காரணம் காட்டி அவர் சொல்லுகிறார். இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், மணிப்பூர் கலவரம், எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், அதாவது உடலுறவு பன்முறவு செய்தார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் சவுக்கடியை கொடுக்காத அண்ணாமலை இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்திலே எங்கோ ஒன்று நடக்கின்ற ஒரு காரணத்தை வைத்து அடித்துக் கொள்கிறார் சொன்னால் இதை அவர் என்னவென்று சொல்வது தெரியவில்லை. முன்பு கூட சொல்லியிருந்தார் சார், செருப்பே போட மாட்டேன் திமுக ஆட்சி இந்த நாட்டில் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே ஒரு காலத்தில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் செருப்பே போடக்கூடாது. பிராமணர் தெருவாக இருந்தால் 1 கிலோமீட்டர் தூரத்திலே செருப்பணிந்த சூத்திரதாராக இருந்தால், சூத்திர சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய இடத்தை தாண்டிய பிறகு காலில் அணிந்து செல்ல வேண்டும். ஒன்று. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் செருப்பே அணியக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்த நாட்டில் செருப்பு போட வைத்தது திராவிட இயக்கம், திராவிட ஆட்சி. இந்த ஆட்சியில செருப்பே போட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் சொன்னால் இவருக்கு நாங்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. செருப்பு நாங்கள் போட வைத்தோம், செருப்பு போட்டு நடக்க வைத்தோம், தோளிலே துண்டு போட்டு அணிவித்தோம். இந்த இயக்கத்துல இந்த ஆட்சியிலே சொல்கிறார் செருப்பே போட மாட்டேன் என்று சொல்கிறார் சொன்னால், திமுக ஆட்சி ஒழியும் வரை போட மாட்டேன் சொல்கிறார் சொன்னால் அவர் வாழ்நாளிலே நிச்சயமா செருப்பே போட முடியாது. அவர் செருப்பு இல்லாமல் தான் அலைய வேண்டும். அரசு பரிதியும் அவர் அதுதான் சொல்லி, வேற வழி இல்லை. சார், எனக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருமே அரசியல், இப்போ விஜய்லாம் அரசியல் தொடங்கி இருக்கிறாங்க. யாரை பார்த்தீங்கன்னாலும் திமுகவை தான் எல்லாருமே சாடுறாங்க. அது ஏன்? அது என்ன புரியல. திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கிறது. பழுத்த மரம் என்று சொல்வார்கள், பழுத்த மரத்தை பார்த்து தான் கல்லெறிவார்கள் என்று சொல்வார்கள். இது ஆலமர விழுது போன்று அகால விரிந்து இன்றைக்கு இந்தியாவே வழிகாட்டுகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடக்கிறது என்பதனால் எரிச்சலுக்காக எல்லாரும் இங்கேதான் சொல்லுவார்கள். வேறு வழி இல்லை, எங்களை எதிர்த்தால் தான் அவர்கள் அரசியல் நடத்த முடியும். ஒரு காலத்துல 50 ஆண்டு காலம் தலைப்பு செய்தி தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞரை இழிந்து பேசினாலோ இல்லை வாழ்த்தி பேசினாலோ தான் தலைப்பு செய்திகளாக வர முடியும். அந்த சூழ்நிலை இன்றைக்கு எங்களுடைய தானை தளபதி அவர்களை இன்றைக்கு வாழ்த்தி பேசினாலோ அல்லது அவரை தாக்கி பேசினால்தான் அவர் அரசியல் இருப்பதாக காட்டிக்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலை இன்றைக்கு. அதனால்தான் எல்லாரும் எங்களை பார்த்து பேசுகிறார்கள். நாங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சிலருக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார், நாங்கள் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். எம்ஆர் ராதா அவர்கள், நடிகவேலி எம்ஆர் ராதா ஒரு முறை சொன்னார், தம்பி அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சிறை என்ற பள்ளியிலே படித்திருக்க வேண்டும் என்று சொல்வார். சிறை என்று சொன்னால் எதற்கு என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஏற்படுகிற மக்கள் பிரச்சனை, மக்களுடைய போராட்டங்களிலே தலை நின்று அதை முன்னெடுத்து நடத்தி சென்று சிறைக்கு செல்ல வேண்டும். சிறைக்கு சென்ற பிறகுதான் படிப்படியாக வளர்ந்து அரசியலுக்கு வர வேண்டும். இதுதான் அரசுடையது. தமிழகத்திலே எவ்வளவோ கொடுமைகள் நடந்தது. சாதாரண விஷயம், கொரோனா என்ற மிகப்பெரிய கொடுமை. ஒரு தாய் இறந்தால் பெற்றெடுத்த பிள்ளைகள் நேர சென்று அழ முடியவில்லை. ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவன் கதறி அவளை கட்டி பிடித்து அழுவதற்கு கூட முடியவில்லை. பொதுமக்களுக்கு தொலைபேசி எண் தந்திருக்கிறோம். அது எதற்கென்று சொன்னால், அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தேவை என்று சொல்லி அண்ணா அறிவாலயத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வோம். மாவட்ட கழக செயலாளருக்கு தொடர்பு கொள்வோம். நீங்கள் ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக செயலாளருக்கோ கழக தொண்டர்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு பிறப்பித்தார். கொரோனா நேரத்தில் யாரும் வெளியே வர முடியாத சூழ்நிலை எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார் தளபதி அவர்கள் சொல்கிறார். அதன் அடிப்படையிலே ஆவடியிலே எங்களுடைய பகுதியிலே எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்களுக்கு
தளபதி அவர்கள் ஒரு நாள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்கிறார். ஆவடி திருமுல்லவாயல் பகுதியில் ஒருவருக்கு சுகர் பேஷண்ட் நீரிழிவு நோயால் அவதிப்படுகிறார். அவருக்கு மாத்திரை தீர்ந்து விட்டதாம். ஒரு வாரம் மாத்திரை போடவில்லை என்பதனால் அவருக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்காக அவர் மாத்திரை கேட்கிறார். நாசர் அவர்களே, நீங்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தளபதி அவர்கள் கொரோனாவிலே சொல்லுகிறார். சொல்லுகின்ற போது எங்கள் மாவட்ட கழக செயலாளர் உடனடியாக திருமுல்லவாயில் இருக்கிற வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன் என்கிற ராஜி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு, தம்பி இது மாதிரி திருமுல்லவாயில் பகுதியில் தெண்டர் நகர் பகுதியிலே இந்த தெருவிலே ஒருவருக்கு மாத்திரை வேண்டுமா கேளுங்க, வாங்கி தர வேண்டும் என்று சொன்ன பிறகு எங்களுடைய தொண்டர் நேரடியாக சென்று ஒரு மருந்தகத்திற்கு சென்று இரவிலே 11 மணிக்கு அவர்களை தட்டி எழுப்பி அவர் முகமுடி அணிந்து கொண்டு கிட்டே வராமல் திறந்து என்ன வேண்டும் என்று தூரத்திலிருந்து கேட்டு இவர் சொன்ன பிறகு அவர் மாத்திரை கொடுத்த பிறகு அந்த மாத்திரை கொண்டு போய் மேல் மாடியில் இருக்கின்ற அந்த வீட்டிற்கு கதவு தட்டுகின்ற போது மேலிருந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் மாத்திரை வைத்து விட்டு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மாத்திரை கொடுத்து விட்டு வந்தார்கள் திமுக தொண்டர்கள். எதற்காக சொல்லும் சொன்னால், இப்பேற்பட்ட நோய் யாருமே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் திமுக தொண்டர் பணியாற்றுவதற்கு எங்களுடைய தளபதி எங்களை ஆயத்தப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய என்று சொன்னாரே, அப்போதெல்லாம் இந்த விஜய் இந்த நாட்டில் தானே இருந்தார். எந்த ரசிகராவது எந்த மாவட்டத்திலாவது அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டு சென்றார்களா என்று சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிக்கும் காய்கறிகளை திமுகவின் சார்பிலே உணவு, அரிசி, காய்கறிகளை எல்லாம் கொடுத்தோம். எங்கள் மாவட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரான நாசர் அவர்கள் தளபதி அவருடைய ஆணையை ஏற்று மாவட்டம் முழுவதும் சுற்றி அந்த கொரோனா நோயிலே அவருக்கே கொரோனா வந்தது. 2 முறை கொரோனாவில் பாதிக்கப்பட்டார் அந்த நாசர் அவர்கள். கொரோனாவில் பாதித்திருந்தார். இந்த எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் மக்களை சந்தித்து காய்கறிகளை கொடுத்தனால அவருக்கே கொரோனா பாதித்தது. இந்த அளவுக்கு எந்த இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் சேவை செய்தார் என்று சொல்லுங்கள். நீங்கள் வாருங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். மக்களுக்கு தெரியல சார், களத்துல யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால தெரியும், கண்டிப்பா, நிச்சயமா. சினிமா பிரபலத்தை வச்சே வர முடியாது. நீங்க நல்ல நடிகர் இல்லைன்னு சொன்னா நல்ல நடிகர் தான். அதுக்காக நாங்க நடிப்புல உங்களை பாராட்டுவோம். ஆனா நீங்க வந்த உடனே நீங்கள் வாங்க வேணான்னு சொல்ல. ஆனா திமுக தான் எங்கள் எதிரி, திராவிட மாடல் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் சொல்றாரு. இது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒண்ணு அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியணும், திராவிட மாடல்னா என்ன தெரியணும், இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியணும். எதுவுமே அவருக்கு தெரியல. திராவிட மாடல் என்று சொல்லி அவர் ஏமாற்றுகிறான்னு சொல்றார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். திராவிட மாடலுடைய ஆட்சி உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இவர் எப்படி ஆட்சி நடத்துகிறாருன்றதுக்காக. இன்றைக்கு தமிழகத்திலே காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார்கள். எல்லாருக்கும் தெரியும். காலை உணவு திட்டத்தை எப்படி அவர் சிந்தனையில தோன்றியது, எப்படி அவருக்கு அந்த திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தேர்ந்ததுதான் நேரடியாக குழந்தைகளை சந்தித்து கேட்கிறார். அதுக்கு உண்மையே சொல்றேன். நான் இது பேச்சுக்காகவோ எதுக்காக நாங்கள் சொல்லவில்லை. நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம், எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் குழல் அருகில இருக்கிற வடகரை என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த வடகரையில மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இருக்கிறது. அங்கே உயர்நிலைப்பள்ளியில ஆரம்ப பள்ளியும் உடனே அது உள்ளே இருக்கிறது. அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் வருகிறார். எதற்கு வருகிறார் சொன்னால், கற்றல் முறை சரியாக இருக்கிறதா ஆதி திராவிட நலப்பள்ளிகளிலே. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிட பள்ளிக்கூடங்கள் தனியா இருக்குது. ஆதி திராவிட பள்ளிக்கூடங்கள் சொல்லிட்டு அந்த காலத்திலிருந்து இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடங்களிலே சரியான கட்டிட வசதி இருக்கிறதா அல்லது சரியான கற்றல் முறை சரியாக இருக்கிறதா பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக சுற்றுப்பயணம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற வடகரை கிராமத்திற்கு வருகிறார் முதலமைச்சர். வந்த பிறகு கட்டிடங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு ஒரு வகுப்பறைக்கு செல்லுகின்றார். 3ஆம் வகுப்பு எடுக்கின்ற ஒரு வகுப்பறைக்கு உள்ளே செல்லுகின்ற போது அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கும்போது அந்த ஆசிரியை கூப்பிட்டு அழைத்து சொல்லுகிறார், அம்மா நீங்கள் பாடம் நடத்துங்கள். நான் குழந்தைகளோடு அமர்ந்து நீங்கள் எப்படி பாடம் நடத்துகிறீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று மாண்புமிகு முதல்வர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆசிரியை பாடம் நடத்துகிறார். குழந்தைகளோடு அமர்ந்து இவர் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது ஒரு 5 நிமிடம் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு குழந்தை மீது வலது கரத்தை போட்டு ஒரு ஆண் பிள்ளை குழந்தையை கேட்கிறார். 3ஆம் படிக்கிற குழந்தை, தம்பி நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறான், நான் சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறான். ஏன் என்று கேட்கிறார். என்னுடைய தாய்க்கு காலை முதல் இரவு முதல் காய்ச்சல் அதிகமாக இருந்தது,
எங்கள் வீட்டில் வேற யாரும் சாப்பாடு செய்ய முடியாது. எங்க அப்பா கூலி வேலை செய்கிறார். அவர் காலையில 6 மணிக்கே வீட்டை விட்டு போய்விட்டார். நான் சாப்பிடவில்லை என்று அந்த குழந்தை சொன்னது. பிறகு இடது பக்கம் திரும்பி இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை, சிறிய குழந்தை, அந்த குழந்தை மீது கை வைத்து, நீ சாப்பிட்டாயா குழந்தையை என்று கேட்டபோது அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தை சொன்னது, நான் சாப்பிடவில்லை என்று கேட்டார். ஏன் என்று கேட்டார். எங்க அம்மா கூலி வேலை செய்கிறார், காலையில வீட்டு வேலை செய்கிறார், காலையில 6 மணிக்கே சென்று விடுவார்கள். எங்கள் இரவுல செய்கிற உணவு தான் எங்களுக்கு காலையிலும் சாப்பிட வேண்டும். காலையில பழைய சோறு இருக்கும், அதை சாப்பிட்டு வந்தால் எனக்கு உறக்கம் வருகிறது, அதனால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடு இல்லை என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. இதை கேட்டுவிட்டு அடுத்து 5ஆம் வகுப்புக்கு போகிறார். 5ஆம் வகுப்பிலே போய் சென்று பார்க்கின்ற போது அங்கே இருக்கிற 4-5 குழந்தைகளை கேட்கின்ற போது யாரும் சாப்பிடவில்லை, எங்கள் வீட்டிலே சாப்பாடு இல்லை, இதைத்தான் சொல்கிறார்கள். இதை பார்த்த முதல்வர் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே சென்று அமர்ந்து உத்தரவு போடுகிறார். ஒரு IAS அதிகாரி, இந்திய ஆட்சி பணிக்குழு அதிகாரி அழைத்து கல்வித்துறை மூலமாக தமிழ்நாடு முழுக்க ஆரம்ப பள்ளிகளில் குழந்தைகள் எத்தனை பேர் வருகின்றார்கள், வருகை பதிவேடு சரியாக இருக்கிறதா, அவர்கள் எப்படி பள்ளிக்கூடம் வருகிறார்கள் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார். அறிக்கை விட்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் முழுக்க அந்த குழு போய் சென்ற பிறகு நம்முடைய தருமபுரி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே போய் பார்த்தபோது காலை வருகை பதிவேடு என்னவென்று சொன்னால் 35% தான் காலை பதிவேடிலே அட்டண்டன்ஸ் விடுகிறது குழந்தைகளுக்கு. 2 மணிக்கு மேலே பார்த்தால் 70% அட்டண்டன்ஸ் வருகிறது. இது என்னவென்று கேட்டபோது குழந்தைகள் காலையில சாப்பாடு இல்லாத காரணத்தினால் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு 2 மணிக்கு பள்ளிக்கு வருவதாக அங்கே ஆய்வறிக்கையிலே கண்டுபிடித்தார்கள். இதை எண்ணி பார்த்த தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 520 கோடி உடனடியாக உத்தரவு போட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த பசியும் பட்டினியோடும் கல்வி கற்க முடியாத இந்த குழந்தைகள் என்பதற்காக அந்த பசியார அவர்களுக்கு காலை உணவை அறிவித்து உத்தரவு போட்டு 520 கோடிக்கு உத்தரவு போட்டு இன்றைக்கு வயிறார பசியார உணவு அறிந்து விட்டு இன்றைக்கு கல்வி கற்கிறார்கள் என்று சொன்னால் இது திராவிட மாடல் ஆட்சி இல்லையா? இதுதான் நாங்கள் திராவிட மாடல் சொல்லி ஏமாத்துகிறோமா? விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் அவருக்கு பசி என்றால் என்னவென்று தெரியுமா? அவர் குழந்தைக்கு தெரியுமா? கூலி வேலை செய்கின்ற குழந்தை பசியோடும் பட்டினியோடும் பள்ளிக்கு செல்வது தெரியுமா? அவருடைய குழந்தை எந்த நாட்டில் படிக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இவர் சொல்லுகிறார் திராவிட மாடல் சொல்லி ஏமாற்றுகிறேன் என்று சொன்னால் இது ஒரு உதாரணம். குடும்ப ஆட்சின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கே தெரியல சார். அதாவது ஆக்சுவலா முதல்வர் ஸ்டாலின் நிறைய பதவிகள்ல தான் வந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு முதல் பதவி எல்லாம் கொடுக்கல. அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. சொல்றேன். எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுகிறோம். என்ன என்று சொன்னால் இந்த நாடு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர். சொல்லுவார்கள் எப்படி என்று சொன்னால், நீரெல்லாம் அவரின் வியர்வை, தமிழகத்து நிலமெல்லாம் அவர் நடந்து வந்த தாரை, வாழும் ஊரெல்லாம் அவர் மூச்சின் காற்று, நம்மோர் உயர்வெல்லாம் அவர் தந்த பிச்சை, அவர்தான் தந்தை பெரியார் என்று சொல்லுவார்கள். பெரியார் தான் இந்த சமூகத்திலே சாதி மதங்களை கடைய வேண்டும், பெண் உரிமைகள் வேண்டும் என்று சொல்லி போராடியவர். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கின்ற போது 1925ஆம் ஆண்டு மாநாடு கூடுகின்ற போது அந்த மாநாட்டிலே வகுப்பு வாரி பிரிவினை கொண்டு வருகிறார். வகுப்பு வாரி பிரிவினை என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே பிராமணர்களுக்கு மட்டும்தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள். அவர்கள் தாசில்தாராக இருந்தாலும், ஓஏவாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், எல்லா துறைகளும் அவர்கள் தான் இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் மட்டும்தான் படித்தார்கள், அவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், மற்றவர்கள் எல்லாம் படிக்க கூடாது என்கிற காலகட்டம். அந்த சூழ்நிலையிலே அப்படியே வாழ்ந்து மறைந்து போனார்கள் எத்தனையோ முன்னோடிகள். இந்த சூழ்நிலையில் தான் பெரியார் சொல்லுகிறார், பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அதுதான் வகுப்பு வாரி பிரிவினை வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்கின்ற போது அதை மாநாடு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அன்றைய இருந்த பிராமண தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் காங்கிரஸ் விட்டே வெளியே வருகிறார். 1925 வெளியே சுயமரியாதை இயக்கத்தை காணுகிறார். அந்த சுயமரியாதை இயக்கத்துடைய கொள்கை என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே சாதி மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, பெண்கள் படிக்க வேண்டும், பெண் உரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார். அந்த சுயமரியாதை இயக்கம்தான் திராவிடர் கழகமாக மாற்றினார். அந்த திராவிடர் கழகம் உருவாகின்ற போதே, இவர் இருக்கின்ற போதே இந்த இயக்கத்துக்கு, திராவிடர் கழகத்திற்கு ஒரு தளபதியாக சொல்லுவார்கள் இந்நாட்டு காந்தி, தென்னாட்டு பெர்னாட் ஷா, பேரறிஞர் அண்ணா.
பெரியாரின் வழக்கரமாய் அறிவியல் வரியோரை கரையேற்றும் இசைப்படலாய் சிறியோரின் பிழைபொருக்கும் செங்குதிராய் நெறியோடும் முறையோடும் அரசியல் நடத்தி சென்று இந்த நாட்டின் திருவோடு ஒழிவதற்கு திட்டவகுத்த பேரறிஞர் அண்ணாவை தந்தை பெரியார் அவர்கள் தளபதியாக ஏற்றுக்கொள்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பெரியார் அந்த இயக்கத்துடைய தளபதியாக அவர் இருக்கின்ற போதே அடையாளம் காட்டுகிறார். அண்ணாவை தளபதியாக ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து சமூக சீர்திருத்தங்களை நாம் பொதுக்கூட்டங்களாக மாநாடுகளாக உச்சந்திகளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் அரசியல் வடிவமாக வர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் இயக்கம் உருவாக்க வேண்டும், அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாக கொண்ட பேரறிஞர் அண்ணா பெரியார் அவர்களுக்கு விலகி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சென்னையிலே ராபின்சன் பூங்காவிலே 1949 இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடைபெற்று வருகின்ற போது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த அன்றைய அண்ணா அவர்கள் உருவாக்கிய அதிலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அருமையாக அந்த இயக்கத்தை உருவாக்கி சாதாரண சாமானிய மக்கள், அதாவது சொல்லுவார்கள், ஒரு காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் மிராசுதாரர்கள் ஊர்ல 1000 ஏக்கர் வைத்திருக்கின்றவர்கள் 100 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியும். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை ஆரம்பித்த பிறகு சைக்கிள் கடை நடத்துகின்றவர், மளிகை கடை நடத்தியவர், உழவு தொழில் செய்கின்றவர் அனைவரையும் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்தார். அந்த புரட்சியை ஏற்படுத்திய பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற போதே தலைவர் முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வரிலே முதல்வரவர் முத்துவேலர் புதல்வரவர் 3 கடல் ஆடுகின்ற முத்தமிழின் புலவரவர் தன்னுடைய சிந்தனை செயலை அத்தனையும் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக தான் வாழ்கின்ற காலமுள்ளா இழந்த நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பேரறிஞர் அண்ணா தளபதியாக ஏற்றுக்கொள்கிறார். அண்ணா இருக்கின்ற போதே, ஒரு இயக்கத்தின் தலைவர் இருக்கின்ற போது அடுத்த ஒரு தளபதியை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு கலைஞரை தளபதியாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தண்டவாளத்தில் தலை வைத்து பிடித்து 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார் என்று சொன்னால் திமுகவின் தளபதி அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா 1969 இயற்கை அவரை இந்த மண்ணிலே விடாமல் அவரை மாய்த்து விட்ட காரணத்தினால் அவர் இறந்த பிறகு 1969 அண்ணா மறைந்த பிறகு இந்த இயக்கத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற போது இந்த இயக்கத்திற்கு ஒரு தளபதி வேண்டும் என்று ஒருவரை உருவாக்குகிறார்கள். அந்த தளபதி யார் என்று சொன்னால் எங்களுடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை அவர் இருக்கின்ற காலகட்டத்திலே இளைஞரணி பொறுப்பு வழங்கப்படுகிறது. ஏன் அவருக்கு வழங்கினார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஜனநாயக குரல்களை நசுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமை இந்தியாவிலே மிஸ்ஸா சட்டம் கொண்டு வந்தார்கள், நெருக்கடி நிலையை கொண்டு வந்தார்கள். அந்த நெருக்கடி நிலையிலே எல்லா அரசியல் தலைவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்தியா முழுவதும் இந்தியாவில் இருக்கிற பெரு தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தின் நாடி கலைஞரிடத்திலே தஞ்சம் அது சொன்னாங்க சார். அவரு கல்யாணம் ஆன இது அப்பயே கைது பண்ணி திருமணமாகி 1 ஆண்டு கூட ஆகவில்லை. 1 ஆண்டு அந்த காலகட்டத்திலே காவல்துறை கலைஞரை தேடி வருகிறார். கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் இருக்கிற அந்த ஆட்சியை கலைத்து விட்டு நேற்று வரை முதலமைச்சராக இருந்த கலைஞர் வீட்டுக்கு இன்று காவல்துறை வந்து உன்னுடைய மகன் எங்கே என்று கேட்கிறார்கள். எதற்கென்று கேட்கிறார். உங்கள் மகனை கைது செய்ய வேண்டும். ஏன் என்று சொல்றார். அவர் அரசியல்வாதி, எங்க எல்லா அரசியல்வாதி கைது செய்கிறோம் என்று சொல்லுகின்ற போது என் மகன் வீட்டிலே இல்லை என்று சொல்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள். அதையும் பொருட்படுத்தாமல் காவல்துறை வீடை சுற்றி பார்த்து விட்டு வெளியே செல்லுகின்ற போது கலைஞர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் மகன் வந்தவுடன் சிறைக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு தளபதி அவர்கள் வந்தவுடன் கலைஞர் அவர் சொல்கிறார், தம்பி உன்னுடைய துணிமணிகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும். ஏனப்பா நான் கூட போக வேண்டும். ஆமா நீ போக வேண்டும், காவல்துறை வந்து உன்னை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் தளபதி அவர்கள் சிறைக்கு சென்றார். சிறைக்கு சென்ற உடனே அவர் அடித்து துன்புறுத்தி மிகப்பெரிய கொடுமை செய்தார்கள் காவல்துறை. அன்றைக்கு அவர் மீது ஒரு பூட்ஸு காலால் ஒரு காவல்துறை நெஞ்சி மிதிக்கின்ற போது குறுக்கே ஒருவர் நுழைந்து அவருடைய வயிற்றை காட்டிய பிறகு அந்த வயிற்றிலே பூட்ஸு கால் பட்டு அவருடைய பெருங்குடல் நசுங்கி மனம் வர வேண்டிய இடத்திலே மனம் வராமல் தொண்டையிலே மனம் வர வைத்து துடிதுடித்து செத்து போனார் மாவீரன் சிட்டிபாபு என்கிற ஒரு தோழர். அந்த சிட்டிபாபு அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் தளபதியை முதலமைச்சராக பார்த்திருக்க முடியாது. அந்த தேக செம்பனைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதியாக அன்றைக்கு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சாதாரணமாக கலைஞருடைய பிள்ளை என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் 1,25,000 இளைஞரணி
தம்பிமார்களை இந்த இயக்கத்திற்கு சேர்த்து தந்தார் தளபதி அவர்கள். அவர் இளைஞரணி அமைப்பாளராக ஏற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் கூட அவர் கால்படாத இடமே இல்லை என்ற அளவிலே மாநகரம் தொட்டு நகராட்சி தொட்டு ஊராட்சி தொட்டு பேரூராட்சி தொட்டு அனைத்து கிராமங்களுக்கும் சென்று கொடியேற்றி அந்த கொடியேற்றத்திற்கு கட்டண வசூல் செய்து திமுகவுடைய வளர்ச்சிக்காக அண்ணா அறிவாலயம் வளர்ச்சி கட்டட நிதிக்காக வசூல் பண்ணி கொண்டு வந்து இந்த இயக்கத்தை வளர்த்ததனால்தான் அவர் தளபதியாக அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு இன்னொருவரை நாங்கள் இன்றைக்கு உதயநிதி அவர்களை இன்றைக்கு தளபதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற திமுக இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். திமுக என்ற ஒரு இயக்கம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே தமிழன் நாடு கடத்தப்படுவான். இதெல்லாம் உண்மை. தமிழனுக்கு மரியாதை இருக்காது. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் IPS IAS ஆக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக ஆட்சி, திமுகவுடைய கல்வி. அந்த திமுக இன்னும் 50 ஆண்டு காலம் வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு தளபதி தேவை. அந்த தளபதி எப்படி வந்தார் சொன்னால் 1919 ஆண்டு இந்தியாவிலே நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டில் மிகப்பெரிய கொடுமை, ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மோடியினுடைய அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். பாரதிய ஜனதா ஆட்சி என்பது வரக்கூடாது, தமிழ்நாட்டில் அவர்கள் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அலைந்து கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள். அதை பார்க்கின்ற தன்னுடைய மகன் சொல்லுகிறார், அப்பா நீங்கள் அலைவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வருகிறேன். இந்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு பிஜேபி கூட வரக்கூடாது, அதற்காக நான் போராடுகிறேன், தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செல்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவராக முன்வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிக்கும் சென்றார். ஒரே ஒரு செங்கல்லை எடுத்து சொன்னார், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் என்கிற மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுக்கு செங்கல் வைத்து விட்டு சென்றீர்களே, சென்று விட்டு 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் கட்டவில்லை என்று சொன்ன ஒரே ஒரு சுற்றுப்பயணம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார். 39 தொகுதிகளை வெற்றி பெற்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி தந்தார் என்று சொன்னார். அவரை நாங்கள் தளபதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? அவர்தான் எங்களுக்கு தளபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, இன்னொன்னும் சொல்லுகிறேன், ஏன் அவரை இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் தளபதியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கலாம் அண்ணா திமுக ஒரு கட்சி இருக்குது. இன்றைக்கு அண்ணாவின் பெயரை சொல்லுகிற கட்சி. சமீபத்தில் கூட அவர்கள் செயற்குழு கூட்டம் நடத்தினார்கள். நீங்கெல்லாம் பார்க்கலாம். எங்களுடைய செயற்குழு கூட்டம் திமுகவில் எந்த கூட்டம் நடந்தாலும் பெரியார் படம், பேரறிஞர் அண்ணா படம், தலைவர் கலைஞர் படம் வைத்து பண்ணுவார்கள். அவர்கள் வைத்தார்கள். அண்ணாவின் பெயரிலே அந்த கட்சி இருக்கிறது. ஆனால் அங்க வைக்கிற படம் பார்த்தீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படம் மட்டும்தான் வைத்தார்கள் தவிர அந்த அண்ணா தாங்கி இருக்கிற அண்ணாவை கூட வைக்கவில்லை அந்த கட்சி. அவங்களும் திராவிட இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அன்றைக்கு என்றைக்கும் திராவிட இயக்கம் சம்பந்தமே கிடையாது அவங்க. ஆனால் திராவிட இயக்கம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய தளபதி உதயநிதி என்ன செய்தார் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சின்ன குழந்தைகள் 17,000 பேரை சொற்பொழிவாளராக தேர்ந்தெடுத்தார். சொற்பொழிவாளர் என்பதற்காக சொல்லுவதில்லை. 17,000 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைகள் யாரை பற்றி பேசினார்கள் தெரியுமா? இந்த நாட்டிலே தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விடும் மண்டை சுருப்பை உலகத்தொழும் என்று சொன்னார்களே தந்தை பெரியாரை பற்றி சின்னம் சிறு குழந்தைகள் 17,000 குழந்தைகள் தமிழ்நாடு முழுவதும் பேசினார்கள் என்று சொன்னால் அவர்தான் திராவிட இயக்கத்தின் தளபதி. ஏன் என்று சொன்னால் பெரியாரை சொல்ல வேண்டும். அண்ணாவை 17,000 குழந்தைகள் பேசியது. முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி, திராவிட இயக்கத்தை பற்றி இந்த நாடு முழுவதும் 17,000 குழந்தைகளை பேச வைத்தார் என்று சொன்னால் இவர்தான் திராவிட இயக்கத்துடைய தளபதி. வேற என்ன வேண்டும்? இவர் எங்களுக்கு தளபதியாக இருப்பதை எங்களுடைய அடிமட்ட தொண்டன், திமுகவுடைய அடிமட்ட தொண்டன், கட்சியில கவுன்சிலர் பதவி வேண்டாம், எனக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வேணாம், எதுவுமே தேவையில்லை. தலைவர் கலைஞரும் தளபதியும் இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு சிவப்பு கொடியேற்றி எந்த போராட்டம் அறிவித்தாலும் முன்னோடியாக நிற்கிறாரே என்னுடைய அடிமட்ட தொண்டன், அவன் ஏற்றுக்கொண்டான் தளபதியாக என்று சொன்னால் நீங்கள் யார் கேட்பதற்கு? சொல்லுங்கள். எங்களுடைய காரணம் இதுதான். இதை விட ஒரு தலைவர் வேணுமா? பெரியார் இந்த மண்ணில யார் சொன்னா? எங்கேயாவது அதிமுககாரங்க ஒரு இவ்வளவு பேரை வச்சு பெரியார் பத்தி பேச விட்டானா? அண்ணாவை பத்தி பேச வச்சிருக்கானா? சரி, எங்களுக்கு கூட தெலுங்கு எம்ஜிஆர் பத்தியாவது பேசுவதற்கு எங்கேயாவது குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்கேயாவது நடந்தது உண்டா? இன்றைக்கு பெரியாரை அவர்கள் பேசுகிறார்கள் சொன்னால் 100 ஆண்டு காலத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். சின்னஞ்சிறு குழந்தைகள் 17,000 குழந்தைகளை வைத்து தமிழகத்தின் சிந்தனை, அதனுடைய சிந்தனைகளை தூண்டுகிறார் சொன்னால் 50 ஆண்டு காலம் இல்ல, இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் நிற்கும். அதற்குத்தான் நாங்கள் தளபதியாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். தவிர இது குடும்ப அரசியல் அல்ல, வாரிசு அரசியல் அல்ல, வரலாற்று அரசியல். இது புரியாதவர்கள் பேசுகிறார்கள்.
நேரம் கொடுத்து இந்த நேர்காணல் வந்தமைக்கு நன்றி சார்.